மெகா கூட்டணி ஆட்சி அமைப்பு சொல்றீங்க, திமுக மேல மக்கள் வெறுப்புல இருக்காங்க. உங்க கட்சியிலேயே சில பிரச்சனைகள் இருக்கு, கூட்டணிகள் எதிர இருக்கக்கூடிய கூட்டணியிலும் பிரச்சனை இருக்கு. உங்க கட்சி பிரச்சனையே சிலரை நீக்கிறீங்க, அவர் நீக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. எப்படி அது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? அது எங்க உட்கட்சி பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது தேர்தல் அதுக்கான ஒண்ணுமே அதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஒன்னும் ஆக போறது கிடையாது. நம்மளை நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. எப்படி அதை எப்படி பார்க்கறீங்க? அது இல்லைங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க போனாங்க, டெல்லிக்கு உயர்நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போங்க, அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் கோ, சிவில் கோர்ட்டுக்கு போங்க. அப்புறம் இதுல என்ன இருக்கு? ஜட்ஜியா ஒரு பையன் தான் உங்களுக்கு இருக்காரா? ராமதாஸ் இது பண்ணக்கூடாதான்னு சொல்லி நீங்க இருந்தீங்களாங்க? நீங்க இருந்தீங்களாங்க? இல்ல அவர் இருந்தாராங்க? அதெல்லாம் போய் பேசி அவருக்கு தவறான செய்திகளை ஒரு சில திமுகவுடைய கைகூலிகள் அவருக்கு தவறா அன்றாட செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தவறான செய்திகள் அவருக்கு சொல்லி அவருக்கு மீடியாவை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது திமுகவுடைய கைகூலிகள், அவங்க துரோகிகள், எங்க கட்சிக்கு துரோகிகள், திமுகவுடைய கைகூலிகள் இப்ப தைலாவர் தான் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இப்ப 2 பேரும் எடுத்தோம்ல, கட்சி விட்டு எடுத்தோம்ல, 2 பேரும் தான் கைகூலிகள், துரோகிகள். ஆமாங்க, இதுதான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கு. இப்பதான் புரியுது அவங்க.